மரம் வந்து வாழைத்தாரை பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த மரம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த வேஸ்ட்டாக போகிற மரங்களை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து இந்த வாழை மரங்கள்லேருந்து அதை வந்து ஃபைபரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாழை நாரை வந்து எடுக்கிறோம். அந்த வாழை நாரை எடுத்து அந்த நார்லேருந்து வந்து ஹேண்ட்மேடில் ஒரு மேனுவல் மெஷினில் அந்த மெஷின்லேருந்து மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மேட் வந்து ரோல் ஆகி அந்த மேட்லேருந்து பை ப்ராடக்டை ஸ்டிச்சிங்கில் கொடுத்து நாங்கள் வந்து அன்றாட பயன்படக்கூடிய பொருட்களான லேடிஸ் ஹேண்ட்பேக்கு, லேடிஸ் பர்சஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், ஃப்ரிட்ஜு கவரு, டேபிள் ரன்னர்ஸு, விண்டோ ஸ்க்ரீன், இந்த மாதிரி வந்து வாழை நார்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்டு அந்த பொருட்களை வந்து நாங்கள் பப்ளிக்கு மக்களுக்கு கொடுக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற இடம் வந்து தேனி மாவட்டம் சின்னமூர் பகுதியில் இருக்கக்கூடிய கரிச்சிப்பட்டின்னு ஒரு வில்லேஜில் இருக்கோம். எங்களுடைய நிறுவனத்து பேர் வந்து கவின் எகோ கிரீன் ப்ராடக்ட்ஸு, கவின் பசுமை சூழல் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அக்ரி வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய விவசாயம் வந்து பண்ணிவிட்டு தேவையில்லாத கழிவுகள் சொல்லக்கூடியதுலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து வாழை மரம். வாழை மரம் வந்து வாழைத்தாரை பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த மரம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த வேஸ்ட்டாக போகிற மரங்களை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து இந்த வாழை மரங்கள்லேருந்து அதை வந்து ஃபைபரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாழை நாரை வந்து எடுக்கிறோம். அந்த வாழை நாரை எடுத்து அந்த நார்லேருந்து வந்து ஹேண்ட்மேடில் ஒரு மேனுவல் மெஷினில் அந்த மெஷின்லேருந்து மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மேட் வந்து ரோல் ஆகி அந்த மேட்லேருந்து பை ப்ராடக்டை ஸ்டிச்சிங்கில் கொடுத்து நாங்கள் வந்து அன்றாட பயன்படக்கூடிய பொருட்களான லேடிஸ் ஹேண்ட்பேக்கு, லேடிஸ் பர்சஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், ஃப்ரிட்ஜு கவரு, டேபிள் ரன்னர்ஸு, விண்டோ ஸ்க்ரீன், இந்த மாதிரி வந்து வாழை நார்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்டு அந்த பொருட்களை வந்து நாங்கள் பப்ளிக்கு மக்களுக்கு கொடுக்குறோம். இதன் மூலம் வந்து பிளாஸ்டிக்கு, செராமிக்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒழிச்சிட்டு இந்த இயற்கையான முறையில் செய்யப்பட்ட இந்த பொருட்களை பயன்படுத்துகிறனால நம்ம வந்து பிளாஸ்டிக்கையும் முற்றிலும் ஒழிச்சிடலாம். அதன் மூலம் இந்த பொருட்கள் பயன்படுத்துறதுனால குளோபல் வார்மிங்கையும் நம்ம வந்து கட் பண்ணுறோம். இதனால் வந்து நம்ம நிலத்துக்கும் மாசு குறையுது, அதை எரிக்கிறனால பொல்யூஷன் கண்ட்ரோலும் வந்து கட்டுப்படுத்துது. அந்த அடிப்படையில் நாங்கள் தயாரிச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி மக்கள் வந்து பயன்பாட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து வாழை மரங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மரங்கள் எல்லாம் வந்து தோட்டத்தில் ஃபார்மர் விவசாயிட்டிருந்து இந்த மரங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம இப்போ இருக்க மரம் வந்து பச்சை பழம்னு சொல்லுவோம், நாட்டு பழம்னு சொல்லுவோம். அந்த பழத்தோடைய மரம் இது. இந்த மரங்கள்லேருந்து இப்போ இந்த மரத்தை இவங்க எப்படி உரிக்கிறாங்க, அதை உரித்து எப்படி நம்ம நாராக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரத்தை இந்த மாதிரி வந்து 2 பேர் சேர்ந்து சென்டரில் பொழந்து அதை வந்து பட்ட லேயர்ஸாக எடுத்து போட்டுருவாங்க. அந்த லேயர்ஸ் வந்து அதான் இந்த லேயர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற லேயர்ஸு. இதில் வேஸ்ட்டான கழிவுகள் வரும், அந்த கழிவுகளை தனியாக பிரிச்சுருவாங்க. அந்த லேயர்ஸ் அந்த மாதிரி போடும்போது அந்த லேயர்ஸ் காட்டுங்கக்கா, அந்த ஒரு லேயர் கொடுங்கக்கா. இந்த லேயரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருவாங்க. இந்த லேயர் தான் வந்து நம்ம நாராக்க கூட பயன்படக்கூடிய லேயரு. இந்த லேயரை வந்து இது மாதிரி உரித்து இதை வந்து இந்த மெஷினில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா இதிலேருந்து நார் எடுக்க போகிறோம். அது எப்படி அப்படின்றத நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் வந்து வாழை நார்ன்னு சொல்லுவோம். இந்த வாழை நார் தான் வெள்ளை கலரில் இருக்கும். இதில் செவ்வாழையாக இருந்துச்சுன்னா அந்த நார் வந்து ரெட் ப்ரௌனாக இருக்கும். அது செவ்வாழை நார்ன்னு சொல்லுவோம். இந்த நாரை தான் வந்து நம்ம வந்து கைவினை பொருட்களுக்கும், இது வந்து ஆக்சுவலாக இந்த நாருடைய மேஜர் பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்து பேப்பருக்காக இந்த நார் வந்து முதல் பயன்பாடு பேப்பருக்காக போகுது. அதுக்கப்புறம் இந்த நாரை வந்து சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஹேர்ன்னு சொல்லுவாங்க, அதுக்காக கெமிக்கல் டிப் பண்ணி செயற்கை சாயம் போட்டு முடிக்கு
பேப்பரில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நார் வந்து சானிட்டரி நாப்கின் தயாரிக்காக பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த நார் வந்து இதை வந்து கைவினை பொருள் பயன்படுத்துறதுக்காக வந்து மெயினாக பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் நாங்கள் இங்கே வந்து இதை கைவினை பொருள் பயன்படுறதுக்காக மேட்டாக கன்வெர்ட் பண்ணி இதிலிருந்து பை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நார் வந்து நீங்கள் பார்க்குறது பச்சை மரத்துலேருந்து வெட்டின நார். இது பச்சை மரம், இதுதான் பச்சை மரம். ஸோ இந்த மரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த நாரானது ஒரு மரத்துக்கு வந்து மேக்ஸிமம் 300 கிராம் நார் எடுக்க முடியும். அதிகபட்சமாக 300 கிராம் நார் வந்து ஒரு மரத்துலேருந்து எடுக்க முடியும். ஒரு மரத்துலேருந்து 300 கிராம் நார் ஏன் கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட்டை பொறுத்து இந்த நாருடைய நாரும் வந்து அதிகமாக கிடைக்கும். வாட்டர் கண்டென்ட் மரத்தில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து கம்மியாயிடும். அந்த லேயர் கம்மியாக இருக்கிறனால நாருடைய எண்ணிக்கையும் நமக்கு கம்மியாயிடும். லேயர் வந்து திக்காக திடமாக இருந்துச்சு, அகலமாக இருந்து ரவுண்டாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான நார் நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போதைக்கு ஒவ்வொரு மரங்கள்லேருந்து 300 கிராம் நார் வந்து இங்கே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த நாரை வந்து இந்த மாதிரி வந்து புழிஞ்சிருவோம். ஸோ இந்த மாதிரி புழிஞ்சோடனே கொஞ்சம் இதுக்கு நார் வரும், நீர் இருக்கும். இந்த நீரெல்லாம் வந்து நாங்கள் இன்னொரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அதை. ஸோ இந்த நார் இப்படி வந்த உடனே இதை வந்து நம்ம இப்படி நல்லா உதறி இதை வந்து நார்மலாக வந்து வெயிலில் வந்து நம்ம காய வச்சிடறோம். ஸோ காய வைக்கக்கூடிய நார் வந்து வெயில் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய பயன்பாட்டுக்காக இது பயன்படுது இந்த நார். ஸோ இந்த நார் இதுக்கப்புறம் வந்து எப்படி மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது நம்ம உள்ளே பார்த்த அதே வாழை மரம் தான். நாங்கள் வந்து அந்த வாழை மரத்தை இந்த பட்டையத்தை நம்ம வந்து மெஷினில் விட்டு நாராக்கிடுறோம். அது ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா, மரத்தை உரித்து அப்படியே வெயிலில் வந்து இந்த மாதிரி காய வச்சுருவோம். இன்றைக்கி காய வச்ச டேட்லேருந்து கரெக்டாக ஒரு 4ஆம் நாளில் ஒரு பதமாக இது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த சுருங்குறதை எடுத்து நம்ம மறுபடியும் வாட்டரில் டிப் பண்ணி இதிலிருந்து நாங்கள் பேஸ்கெட்ஸ் பண்ணுறோம். அந்த பேஸ்கெட்ஸை நான் உள்ளே வந்து காட்டுறேன். அந்த பேஸ்கெட்ஸ் வந்து ஹேண்ட்மேட் பேஸ்கெட்ஸு. இதிலேருந்து பேஸ்கெட்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ரூட் ட்ரே பண்ணுறோம். கோயில்களுக்கு தேவையான இந்த பூக்கூடைகள் பண்ணுறோம். அது மாதிரி இதிலிருந்து என்ன மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு பொருட்கள் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இயற்கையான முறையில் கைவினை கலைஞரில் வச்சு இந்த பட்டையை வந்து நம்ம வந்து எடுத்து அதன் மூலம் பேஸ்கெட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக இந்த பட்டை வந்து இன்றைக்கி உரிச்ச பட்டை வந்து இன்றைக்கி காயுது. இதிலிருந்து 4 நாளில் வந்து இந்த பட்டையை வந்து பதப்படுத்தி நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்குவோம். நம்ம இப்போது இந்த வாழை நார் அங்கேருந்து மெஷின் எடுத்தோம். அந்த நாரை எப்படி மேட்டாக பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இதுதான் வந்து மேட் வீவிங் மெஷின் சொல்லுவாங்க. இது வந்து வாழை நார்லேருந்து எப்படி வந்து மேட் பண்ணுறது, அந்த மேட் எப்படி கோர்க்கிறதுக்கான மெஷினு. இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடாக பண்ண ஒரு மெஷினு. இது வந்து நார்மலாக நீங்கள் தறி பார்த்துருப்பீங்க, அந்த ஹேண்ட்லூமு. அந்த தறியை வந்து நம்ம காம்பேக்ட் பண்ணி ஒரு 3 அடி அகலத்துலையும் ஒரு 4 அடி ஹைட்லையும் அதிலே வந்து இந்த லேடிஸ் வந்து உமன் வந்து அதிலே உட்கார மாதிரி செட்டிங் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதில் வந்து இந்த 2 காட்டன் நூலோடைய சப்போர்ட்டில், இது நார்மலாக காட்டன் நூல் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடிய நூல். இந்த நூலை வந்து நம்ம தறி மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் சிம்பிள் மெக்கானிசம் தான். இதில் கரண்ட்டோ அதாவது பவரோ இல்லை வேறு வயரோ எதுவுமே கிடையாது. இது மேனுவல் தான். அவங்களுடைய காலுக்கும் கைக்கும் தான் அது வேலை. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அந்த நார் கொடுங்க. இந்த நார் தான் வந்து நீங்கள் வெளியில் பார்த்தீங்க மெஷினில் எப்படி இந்த நார் எடுத்தோம் வாழை மரத்துலேருந்து அப்படின்னு. இந்த நாரை தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 காட்டன் நூலுடைய சப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்து அவங்க சிம்பிளாக மேட் போடுறாங்க. இந்த மேட்லேருந்து நம்ம பை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இந்த மேட் போடுறதுனால வந்து அவங்களுக்கு என்ன இது பயன் அப்படின்னா, நாங்கள் வந்து இது வந்து கிராமப்புற இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வேலைக்கு எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்தே சுயமாக வந்து அவங்க தொழில் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலமும் கம்பெனியோடைய தனிப்பட்ட முறையிலையும் நாங்கள் இந்த மேட்டை வந்து கிராமப்புற பெண்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்டை வந்து இவங்க இந்த மெஷின் வந்து அவங்க எங்கிட்ட வாங்கிக்கிட்டு ஃபைபர் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து இவங்க ஒரு நாளைக்கு வந்து 10 மீட்டர் மேட் இவங்க டார்கெட். இதான் மேட்டு. இந்த மேட் வந்து இந்த மாதிரி ரோல் ஆகிட்டே ஒரு கீழே ரோல் ஆகிறத மீட்டர் கணக்கில் மெஷர்மெண்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் பைபேக் பண்ணிக்க போகிறோம். வாழை நாரும் இந்த மெஷினை வந்து நான் இவங்களுக்கு கொடுத்துருவோம். இதை வந்து அவங்க டெய்லியும் 10 மீட்டர் மேட் போடுறதுக்கு ஒரு 8 மணி நேரம் டைம் எடுக்கும். அந்த 8 மணி நேரம் டைமில் 10 மீட்டர் மேட் போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து வருமானம் வந்து 1000 ரூபாய் வந்து இவங்க 10 மீட்டர் மேட்டோடைய ஒர்த்து. நான் 1 மீட்ரு வந்து பைபேக் வந்து 100 ரூபாய் வந்து பைபேக் பண்ணிக்குவேன். அப்போ 10 மீட்ரு வந்து இவங்க டெய்லியும் ப்ரொடக்ஷன் பண்ணணும். 10 மீட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து இவங்க பெர் டே வந்து ஏர்ன் பண்ணிப்பாங்க. அந்த 10 மீட்ரு மேட் வந்து போடுறதுக்கு ஆகக்கூடிய மூலப்பொருள் செலவு அப்படின்றது இந்த நார் வந்து 1.5 கிலோ நார் தேவைப்படும். 1 கிலோ 350 ரூபா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்.
1.5 கிலோ நார் வந்து 525 ரூபா வரும். அப்போ வந்து இவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 மீட்டர் மேட் போடுறாங்க. 1000 ரூபாய்க்கு நான் பைபேக் பண்ணிக்கிறேன், ஒரு மீட்டர் 100 ரூபாய் கணக்கில். அப்போ 1000 ரூபாயில் வந்து இவங்களுடைய இந்த கேபிட்டல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 525 ரூபா நாருக்கு செலவு பண்ணுறாங்க. அது போக 475 ரூபா இவங்களுடைய ஒரு நாள் வருமானம். அது வந்து 25 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து 500 வந்து இவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மெஷினை வந்து ஒரு லேடி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வேலைக்கு எங்கேயும் போகாமல் அவங்களுக்கு வீட்டில் இருக்க வேலைகளை பார்த்துட்டு ஒரு 10 மணி நேரம் டைமில் 10 மீட்டர் மேட் அவங்களால போட முடியும். அப்படி 10 மீட்டர் மேட் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உற்பத்திக்கான இந்த நாருடைய செலவு 525 ரூபா. 525 ரூபா முதலீடு போட்டுட்டு 500 ரூபா வந்து அவங்க வேலை பார்த்த கூலியை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இதை தான் நாங்கள் வந்து கிராமப்புற பெண்களுக்காக இந்த மெஷினை ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் வடிவமைச்சு இந்த வாழை நார்லேருந்து இது எப்படி மேட்டாக எடுக்கிறோம் அப்படின்றத ட்ரைனிங் கொடுத்து இதன் மூலம் வந்து அவங்களுடைய நிரந்தரமான வருவாயை வந்து நாங்கள் உறுதிப்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மேட்டுக்கு அப்புறம் இந்த மேட் வந்ததுக்கப்புறம் இந்த மேட் எப்படி பை ப்ராடக்டாக போகுது அப்படின்றத ஸ்டிச்சிங்கில் எப்படி போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வாழை நார் வந்து இந்த மாதிரி ரோலாக வந்துடும். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னபடி அந்த பெண்கள் வந்து அந்த வாழை நார் கோர்த்த கருவி மூலம் இந்த மேட்டை வந்து இந்த மாதிரி தயாரிப்பாங்க. இந்த மேட்டு ஒரு 150 மீட்டர் வரைக்கும் வந்து நாங்கள் கட் பண்ணிக்குவோம். இந்த கட் பண்ணி இந்த ரோல் தான் வந்து டைரெக்டாக வந்து பை ப்ராடக்டாக போகுது. இந்த ரோலுடைய அகலம் வந்து 17 இன்ச்சஸ் வரும் அந்த மெஷின் படி. நீளம் வந்து மீட்டர் கணக்கில் ரோல் ஆகிட்டே போகும். இதிலிருந்து நம்ம டைரெக்டாக வந்து யோகா மேட் வந்து பண்ணுறோம். அப்புறம் இதே வந்து நம்ம சைடில் பைப்பிங் கொடுத்து காட்டன் போட்டு யோகா மேட் பண்ணுறோம். அப்புறம் வந்து டேபிள் ரன்னர்ஸ் பண்ணுறோம். ஆஃபீஸ்க்கு தேவையான டேபிளுக்கு மேலே வந்து அந்த ரன்னர்ஸ் மாதிரி போட்டுக்குவோம். ஸோ இது இந்த மேட்டோடைய பயன்பாடு. அது இல்லாமல் இந்த மேட்லேருந்து எப்படி வந்து ஸ்டிச்சிங்கில் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு நான் இப்போது காட்டுறேன். இந்த மேட்டை வந்து நம்ம தேவையான சைஸ் படி வெட்டிக்கிறோம். இந்த மேட்டில் பண்ண ஒரு லேடிஸ் பர்ஸ் இது. இந்த பர்ஸ் முழுக்க முழுக்க பெண்கள் வந்து கையில் பண்ணது. இந்த மாதிரி வாழை நாரை வந்து ஜடை மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த ஜடையை வந்து ஒரு நீடில் ஒரு ஊசியும் நூலும் வச்சு உள்ளே கையிலே வந்து அவங்க தைச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கைவினையில் வந்து ஒரு பர்ஸ் ஒன்று பண்ணிடுறாங்க. இது டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து பெண்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழகாகவும் நல்லாவும் இருக்கும். இது முழுக்க முழுக்க இயற்கை நாரால் பண்ண பர்ஸு. ஸோ இது வாழை நாரை வந்து மேட்டாக எடுத்துடுறோம். அந்த மேட்டை வந்து இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி இந்த பை ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து கொண்டு போயிடுறோம். இந்த பர்ஸ் தான் வந்து பெண்கள் வந்து இப்போ இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு பர்ஸ் இது. இந்த பர்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் இவங்க இங்கே பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் டைப்பில் இது ஒரு மேட்டு. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இதில் வந்து நாங்கள் கிளாக் செட் பண்ணுவோம். இதில் வந்து கடிகாரம் செட் பண்ணி அதை வந்து ஒரு கடிகாரமாக அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டி நாங்கள் விற்கிறோம். அது இல்லாமல் இது வந்து ஃப்ரீ ஹேண்டு ட்ராயிங் சொல்லக்கூடிய ஒரு மேட் மாதிரி. இந்த மேட்டுக்கு மேலே நமக்கு பிடிச்ச சாமி படங்களோ இல்லை இயற்கை படங்களோ பூக்களோ இந்த மாதிரி வரைஞ்சி அதை வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து உள்ள வால் டெக்கோராக மாட்டிக்கலாம். அந்த பயன்பாட்டுக்காக இது வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இது வந்து நீங்கள் இதே வாழை நார் தான் வெளியில் பார்த்தது. இந்த நாரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேடிஸ் வந்து ஜடை மாதிரி பின்னுவாங்க. இந்த ஜடை மாதிரி பின்னது தான் இந்த மாதிரி வரும். இதை வந்து நாங்கள் அதான் வால்நார் ரோப்புன்னு சொல்லுவோம். இந்த ரோப் மூலம் வந்து கைவினை பொருள் பண்ணுறதுக்காக போகுது. இதில் தான் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிடுவாங்க. இந்த ரவுண்டு ஒரு பெரிய ரவுண்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் டைப்பில் கையிலே பண்ணுவாங்க. இந்த ரவுண்ட் டைப் வந்து வீட்டில் டைனிங் டேபிள்ஸில் வந்து நம்ம பாத்திரங்களை இறக்கி வைக்கிறதுனால சூடான பாத்திரங்கள்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த பயன்பாட்டுக்கு அது போகுது. அது இல்லாமல் வாலில் வந்து நம்ம வீட்டில் வால் சோத்தில் வந்து அழகாக மாட்டிக்கலாம். அது ஒரு வால் டெக்கோர் ஐட்டத்துக்கு போகுது. அப்புறம் இதை வந்து நம்ம வந்து கால் மீதி மேட்டுக்கும் பண்ணிக்கலாம். தண்ணி படாமல் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பயன்பாட்டுக்கு இது மேட்டாகவும் போட்டுக்கலாம். அதுக்காக இது வந்து அவங்க கையிலே வந்து ஜடை மாதிரி பண்ணி இந்த ரவுண்ட் டைப்பில் இது மாதிரி பண்ணுவாங்க. விண்டோ ஸ்க்ரீன் இது நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்டோரில் போட்டிருப்போம். அந்த சேம் தான் சட்டம் எல்லாமேவும். இதை வந்து இதே வாழ்நாரை வந்து நம்ம இந்த மேட்டை தான் வந்து கட் பண்ணி தேவையான பீசஸ் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து இப்போது மார்க்கெட்டில் அருமையாக போகுது. ஸோ இது வந்து ஃபைபராக ப்ராடக்டாக உள்ளே இருக்கும். அந்த ஃபைபருக்கு பேரில் நம்ம இந்த வால்நார் மேட்டை வந்து இந்த மாதிரி சைஸில் போட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ நான் காமிச்சபடி இந்த கையில் ஜடை மாதிரி பின்னி ஸோ இந்த மாதிரி வால் டெக்கோர் ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னபடி மேட்டு. இதை நம்ம டைனிங் டேபிள்ஸில் போட்டு வச்சுக்கலாம், பாத்திரங்களை இறக்கி வைக்கிறதுக்கு. அது இல்லாமல் இதை வந்து மேட்டாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இன்டோரில் வந்து நம்ம பெட்ரூமில் ஸோ இந்த மாதிரி தண்ணி அழகும் புழக்கம் கம்மியாக இருக்க இடங்களில் இந்த மேட்டை வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே வந்து வாழை நார்லேருந்து அவங்க ஜடை மாதிரி பண்ணி அந்த ஜடையிலேருந்து பண்ணக்கூடிய பொருட்கள். ஸோ இப்போ இது காமிச்சிட்டு இருக்கிறது இது ஒரு கூடை, இது கையிலே பண்ண ஹேண்ட்மேட் கூடை. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னபடி வாழை நாரை வந்து எடுத்துருவாங்க, அந்த நாரை வந்து ஜடை மாதிரி பண்ணி இந்த ரோப் சொன்னீங்களா, அந்த ரோப்லேருந்து பண்ணக்கூடிய ஒரு டைப் கூடை. இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. நம்ம கஸ்டமருடைய தேவைக்கேற்ப கஸ்டமைஸ் பண்ணி இந்த கூடைகளை வந்து கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி தான் இங்கே இருக்க எல்லா பொருளுமேவும். இது வந்து ஒரு வகையான வால் டெக்கோர் ஐட்டம். இதை வாலில் அப்படி மாட்டிட்டோம்னா அது அழகாக இருக்கும் சோத்தில். ஸோ அதுக்காக இது கையில் பண்ண ஹேண்ட்மேட் ஐட்டம். இது டைனிங் டேபிளையும் நம்ம சொன்னபடி டைனிங் டேபிளையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சார் பேசிக்காக நான் என்னை பற்றி உங்களுக்கு சொன்னேன். நான் ஒரு பிடெக் முடிச்சுட்டு எம்பிஏ பட்டதாரி. நான் பெங்களூரில் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கோவிட் டைமில் தான் வந்து வேலைவாய்ப்பு எல்லாம் இல்லாத போது தான் நம்ம இங்கே ஊரில் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. அப்போது வந்து நமக்கு அதிகப்படியாக இந்த தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் பெல்ட்டில் வந்து வாழைகள் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறோம். அந்த வாழை சாகுபடி பண்ணும்போது நிறைய வந்து வாழைத்தாரை எடுத்துகிட்டு மரங்கள்லாம் வேஸ்ட்டாகவே வந்து தீ வச்சு எரிச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி மரங்கள் என்ன பண்ணலான்னு நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் ஸோ இந்த மாதிரி அதிலிருந்து வேல்யூ ஆடட் திங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து நம்ம வந்து நெட்டில் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். கோயம்புத்தூரில் எகோ கிரீன் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது. அது சின்ஸ் 1993 பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வேஸ்ட் அவுட் வெல்த் மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் ஒரு டாக்டர் எஸ்கே பாபு வந்து ஒரு வேளாண் விஞ்ஞானி. அவர் என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர். எனக்கு அவர் மூலம் நான் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவர் தான் எனக்கு இப்போ வரைக்குமே மென்டராக இருக்காங்க. எங்களுடைய மெயின் பேரண்டல் பாடி அவங்க தான் மெஷினரிஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலம் தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் உள்ள இன்வால்வ் ஆகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ளே இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் ஸோ ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிறனால இந்த தொழிலை வந்து நிரந்தரமாக இப்போ என்னால் பண்ண முடியுது. ஸோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மேஜர் சவால் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இந்த தொழிலுடைய டிமாண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. நான் இந்த தொழிலுக்குள்ள வந்து 3 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா அப்படிலாம். அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய வரவேற்பை பொறுத்து பார்க்கும்போது வந்து மக்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கி வந்து மாறிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒன்று மார்க்கெட்டில் புதுசாக கிடைக்குமா, அது வந்து எஸ்பெஷலி எக்கோ ஃப்ரெண்ட்லியில் ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க தேடி வரும்போது வந்து அந்த வரவேற்பு அதிகமாக இருக்கிறனால இந்த பொருளுக்கான டிமாண்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது. எனக்கு இந்த தொழிலில் இப்போ எனக்கு தெரிஞ்ச சவால் அப்படின்னா, பை ஃப்யூச்சரில் மேன் பவர் எனக்கு இங்கே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதாவது வந்து இந்த வேலைக்கு ஆட்களை திரட்டுறது பெரிய சவாலாக இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 1 இயராக வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு தோட்டங்கள்லையும் அதுக்கு பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க தோட்டங்களில் பணம் கேட்குறாங்க. அந்த ரா மெட்டீரியலை என்னோடய இடத்துக்கு கொண்டு வந்து அதை நான் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வேல்யூ ஆடட் திங்ஸாக மார்க்கெட்டில் கொடுக்கும் போது ஸோ மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது லைக் பிளாஸ்டிக்காவோ இல்லை வந்து லெதரில் பண்ணதாவோ இந்த பேக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணும்போது இந்த இது வந்து ஈக்குவல் ப்ரைஸாக இருக்குது. அதனால் மக்கள் வந்து அந்த பொருள் இந்த பொருளையும் கம்பேர் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க சேல்ஸில். ஸோ அந்த வகையில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எப்படி உண்டாகணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக போகிற மரங்கள்லேருந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. இந்த பொருள் நம்ம வாங்குறதுனால சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அவங்களால கொடுக்க முடியுது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டு பண்ண முடியுது. ஸோ எங்களை மாதிரி ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் இந்த விஷயங்களை இறங்கி பண்ணுறனால ஒரு பெரும் ஒத்துழைப்பாக இருக்கும். அதனால் மக்கள் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தொழில் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சவாலோ பிரச்சனைகளோ இருக்காது. ஸோ நாங்களே இந்த தொழிலை வந்து நிறையா பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய பேர் ஆண்டர்ப்ரனர் க்ரியேட் பண்ணி இந்த தொழிலை வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போகணுன்னு விருப்பப்படுறோம். ஸ்டில் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பெரிய சவால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நிறைய டிமாண்ட்ஸ் தான் இருக்குது. எங்களால் அந்த டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அந்த லெவலில் நாங்கள் இருக்கோம். அதனால் இப்போதைக்கு இந்த சவாலுன்னு சொல்லக்கூடிய என்னுடைய எண்ணத்தில் இல்லை. இந்த தொழிலில் வந்து என்னுடைய பெற்றோர்களோ இல்லை உறவுகளோ வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி பிரச்சனை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இவங்க பேர் மிஸ்ஸஸ் வனிதா. இவங்க இந்த கம்பெனியுடைய செயலாளர் இவங்க. ஸோ நானும் இவங்கள் தான் என்னுடைய அண்ணி இவங்க. ஸோ நானும் இவங்கள் தான் இந்த தொழிலுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆனோம். ஸோ 2 பேரும் இந்த பார்ட்னர்ஸாக இணைஞ்சு இந்த தொழில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த தொழில் சம்மந்தமாக பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு கட்டங்களிலும் மக்களுடைய வரவேற்பும் எங்களுடைய கஸ்டமைஸ்டு டிசைன்ஸை பொறுத்து நாங்கள் ஃபீல்டில் வந்து என்ன மாதிரி நியூ திங்கிங் எல்லாம் இல்லை இன்புட் பண்ணி ஸோ இப்படிலாம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் மக்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி இந்த பொருளை அவுட்புட் கொடுக்கும்போது ஸோ எங்களுக்கு அந்த பிரச்சனையில் இல்லை. இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து ரெகுலராக இந்த ஆக்டிவிட்டியில் ஃபுல் டைமாக இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் பிஸி ஆகிட்டாங்க, நானும் பிஸி ஆகிட்டேன். அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து முடியாதுன்ற விஷயத்தை இது முடியும் அப்படின்றது இந்த மக்கள் வந்து கொடுத்த வரவேற்பில் தான் வந்து
கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி தானே, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் மக்களுடைய வரவை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் வந்து நல்லா இருக்குது சார். இப்போ இந்த தொழிலை வந்து புதுசாக எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு என்னோடய சஜெஷன் என்ன அப்படின்னா, கடந்த 3 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த தொழிலை வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த தொழில் பண்ணக்கூடியவங்க ரா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக போடக்கூடிய யூனிட்லேருந்து நியர்பையில் வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த லேபர் கன்சப்ஷன் ப்ராப்ளம்ஸை நீங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதுக்கடுத்து இந்த வாழை மரத்தை நம்ம அங்கேருந்து வெட்டி கொண்டு வந்துட்டோம்னா கரெக்டாக 1 or 2 டேஸில் அதை வந்து நம்ம அழிச்சு ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல மெஷினரி செட்டப்லாம் நமக்கு பேக்கப் வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த தொழில் புதுசாக பண்ணக்கூடியவங்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ நம்ம அதனால் வந்து குவாலிட்டியான பொருளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ மக்கள் வந்து ஒன்ஸ் குவாலிட்டியான பொருளை விரும்பிட்டாங்கன்னா இதெல்லாம் யூனிக்காக பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. அதனால் வந்து ஒற்றுமை வந்து இங்கே முக்கியம். அதனால் அந்த ஒற்றுமையாக நம்ம வந்து இந்த விஷயங்களை செயல்பட்டோம்னா இந்த தொழில் வந்து நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஸோ புதுசாக இந்த தொழிலில் இன்வால்வ் ஆகிறவங்க ஒரு ப்ரீ பிளான்ட் மைண்டோட அவங்க இன்வால்வ் ஆகி ப்ரீ கால்குலேஷன் போட்டு இந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு சவால் இல்லாத துறை இது. நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோடைய இணைஞ்சு வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், மகளிர் திட்டம், ஸோ இதன் மூலம் வந்து அந்த குழுக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த குழுக்கள் மூலம் வந்து இந்த பொருளை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, ஸோ அது மாதிரி பிக்னிக் ஸ்பாட்ஸு, அது மாதிரி வந்து இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களில் இருக்கக்கூடிய பையர்ஸ் எங்க கூட கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க கஸ்டமைஸாக சில ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை கொடுத்து உதவிட்டுருக்கோம். அது இல்லாமல் B2Bன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் போர்ட்டலில் இருக்கக்கூடிய சம் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் வந்து நம்ம கூட கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. அவங்க வந்து கஸ்டமைஸ் ப்ராடக்ட் கொடுத்து எங்கிட்டருந்து ப்ராடக்ட்டை வாங்கி ஒரு சம் கமிஷனில் வச்சு அவங்க அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து ரீட்டைல் பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்ஸு, அது மாதிரி இருக்கக்கூடிய நகரங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, மினி மார்க்கெட்ஸு, அதுக்கடுத்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் நாங்கள் சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு இந்த விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். என் பேர் வனிதா, நான் சின்னமனூரில் இருக்கேன். நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன். பிகாம் படித்து பட்டதாரியாக இருக்கேன். பட் வெளியில் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேலை இதாகலை. அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த லாக்டவுன் டைமில் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அதாவது எங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் சார் முன்னாடி அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார், பாபுன்னு சொல்லி. அவர் மூலியமாக தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், நாங்கள் இந்த மாதிரி வாழையில் பண்ணிகிட்ருக்கோம் பண்ணார். நாங்கள் போய் அங்கே போய் கம்பெனியில் நேரில் போய் கோயம்புத்தூரில் பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு. ஸோ அந்த சைடு வாழை வந்து அதிகமாக கிடைக்காத இடத்துல அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம தேனி மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்குது, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்டவுன் டைமில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறமா தான் என் குழந்தை என்ன சொன்னார்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதனால் 2 பேரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுவோன்னு சொல்லி பண்ணோம். பட் எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணான்னா, இந்த வாழையை வச்சு நீ என்ன பண்ண போகிற, இதில் இவ்வளோ காசு போடுறியா வைக்கிறியா அப்படி சொல்லி எங்கள் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு. எங்கள் வீட்லேயும் சரி அவர் வீட்லேயும் சரி ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டாக கீழே தான் போடுறாங்க, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு தான் ஓடி எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் ஒரு லெவல் கொண்டு வந்தோம். வந்து நாங்கள் எல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறமா நாங்கள் பண்ணுறதை பார்த்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா, நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்றக்காக பக்கத்தில் சுற்றி இருக்க கிராம பெண்களை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்தோம். ஒரு 1500 பேர் வரைக்கும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து நாங்களே வந்து எங்கள் இதிலே வேலைக்கு எடுத்துக்கிட்டோம். எங்கள்கிட்டே வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறோம், அதாவது வந்து ஒரு கை கால் முடியாதவங்க, ஒரு ஊனமாக இருக்கவங்களுக்கு நிறையா அங்கே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். பட் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வீட்டிலேருந்து பண்ணுற மேடம், எங்களால் அங்கே வந்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்து பட் மெட்டீரியல் எல்லாமே நாங்களே அவங்க வீட்டில் போய் கொடுத்து அவங்கள அங்கேயே முடித்து அவங்க எல்லாமே ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் அவங்கள்ட்ட பைபேக் பண்ணிக்கிறோம். நாங்களே அமௌண்ட் கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 1500 பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். சுற்றி இருக்க கிராம பெண்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு குழுவாகவும் அமைச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ என் வீட்டில் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு இல்லாமல் நான் இப்போ ஒரு லெவலுக்கு நான் வந்துட்டேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த இதுக்குள்ளே வந்து. ஆனால் இப்போ அந்தளவுக்கு நான் இருக்கிறேன். இப்போ எல்லாருமே என்னை வந்து ரொம்ப இது பண்ணி தான் பேசுகிறாங்க.
இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டனோ இப்போ வாழ்க்கையில் ரொம்ப நான் ஜெயிச்சிட்டேன், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1500 பேரை நான் நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்து நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். என்னால் வந்து இப்போ ஒரு 10-20 பேர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. என்கிட்ட ஒரு 25 பேர் வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி எல்லாருக்குமே கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லோரும் வேலை கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதிலேருந்து பண்ண இந்த நம்ம சார் முன்னாடி அறிமுகப்படுத்தி சொல்லியிருப்பார், நம்ம வாழை நார்லேருந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றது. நம்ம அதை வச்சு பண்ண ப்ராடக்ட் இது எல்லாமே இருக்குது. அதோட ப்ரைஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு பர்ஸு, லேடிஸ் பர்ஸு, பெண்கள் யூஸ் பண்ணுறது. நம்ம மொபைல் வச்சுக்கலாம், நம்ம பணம் வச்சுக்கலாம், வெளியில் நீட்டாக கொண்டு போகிறக்கு டூரிஸ்ட் ஏரியாவுக்குள்ள அந்த மாதிரி கொண்டு போகிறக்கான பவுச்சு. இது வந்து 800 கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து. இது வந்து ஒரு மொபைல் பவுச்சு. இது வந்து 100 கொடுத்துட்ருக்கோம் இந்த மொபைல் பவுச்சு. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஜடை, கையில் பின்ன ஜடை, அது வந்து நம்ம இந்த மாதிரி ஷோல்டரில் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு டூரிஸ்ட் ஏரியாவுக்குலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து மொபைல் வச்சுக்கலாம், பணம் வச்சுக்கலாம், பர்ஸு வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து லேடிஸ் ஹேண்ட்பேக்கு. இது வந்து 200 கொடுத்துட்ருக்கோம் நம்ம. இது இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 200 கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பர்ஸு. இது வந்து லேடிஸ் ஹேண்ட்மேடு. இது வந்து நம்ம லேடிஸ் வந்து கையிலே இந்த ஜடை மாதிரி பின்னி நம்ம போடுறது. இது வந்து லேடிஸ் வந்து கையில் பண்ணுற பர்ஸு. இது வந்துட்டு நம்ம 150க்கு நம்ம இந்த பர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். உள்ள நான் 1 கொடுத்து நீட்டாக ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு தாம்பூல பை, நம்ம வெட்டிங் பைக்குன்னு சொல்லுவோம். நம்ம கல்யாண வீட்டு விசேஷ வீட்டில் கொடுக்குறது. இது வந்து நம்ம கம்பெனி நேம் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம கல்யாணத்துக்கு வந்து சொல்கிறவங்க வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, பட் நம்ம அவங்க ஃபோட்டோவோடய நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். 150 கொடுத்துட்ருக்கோம். நம்ம பிரிண்ட் போட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ போட்டுருவோம், அவங்க நேம் போட்டுருவோம், எல்லாம் போட்டு நம்ம இது மாதிரி மேட்டில் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி தாம்பூல பை ரெடி பண்ணி 150க்கு நம்ம பேக் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணுறது. வீட்டில் லேப்டாப் வச்சுருப்போம், சிஸ்டம் வச்சுருப்போம், அந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. கீழே விரிக்கிற ரன்னர் மாதிரி கீழே வச்சுக்கலாம், இல்லை சிஸ்டம் மேலே வச்சுக்கலாம், அந்த மாதிரி. இது வந்து காலேஜ் பொண்ணுங்க யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கண்டக்டர் பேக் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறது, இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுற பேக்கு. இது வந்து 100 கொடுத்துட்ருக்கோம் இந்த பேக்கு. இது வந்து ஒரு விதமான காலேஜ் பேக். இது வந்து சோலோ பேக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறது. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க சரி, காலேஜ் படிக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக அந்த மாதிரி போட்டுட்டு போகிறக்காக இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேக் வந்து நம்ம 200 கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்மளுக்கு கட்டைப்பைக்கு நிகராக நம்ம தைச்சிருக்கோம். இந்த பேக் வந்து இதுவுமே வாழை நாரில் தான் நம்ம ஃபுல் அண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து 300க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம பிளாஸ்டிக் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி இது வந்து நம்ம 400க்கு இந்த வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம வாலில் வந்து வீட்டில் வந்து உள்ள டிசைனுக்கு வந்து மதில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இல்லை நம்ம அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் டைனிங் டேபிள் வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஹீட் இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து மேலே வந்து இதில் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது வந்து வெளியில் வந்து அந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்காங்க. பட் நம்ம ஏரியா சைடு வந்து இதில் அழகு பொருளாக யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் வந்து மேலே மாட்டுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதில் இது வந்து ஒன்று வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம், 20க்கு. இது வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறது, வாட்டர் கேன் வைக்கிறது. இந்த பை வந்து இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வாழை நாரில் போட்டிருக்கோம். இந்த மேலே வந்து ஜடை பின்னிருக்கும் இல்லையா, அந்த ஜடையை வச்சு இதில் போட்டிருக்கோம். இது வந்து 50க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம், 50 ரூபாய்க்கு நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். இது எப்படின்னு சொன்னால், நம்ம வந்து வாழைப்பட்டையை வந்து அது வந்து நம்ம முன்னாடி காட்டினதெல்லாம் நம்ம அரைச்சி நார் எடுத்து அதுலேருந்து பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இது எப்படி அப்படின்னு சொன்னால், இது வந்து வாழை மட்டையை வந்து பிரித்து அதை ஒரு 3 டேஸ் காய வச்சு நம்ம அதிலேருந்து எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கூட நம்மளுக்கு வந்து தேவையான என்னென்ன டிசைனில் என்ன மாதிரி வேணுமோ நம்மளுக்கு அது டையிங் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் கூட மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து மூடி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்டோரேஜ் குரூப் வீட்டில் யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி போட்டு நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே அதே மாதிரி தான். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸு வேறு மாதிரி காய்கறி எந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த கூட.
ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து அந்த கேண்டி கப்பெல்லாம் வந்து வீட்டில் இருந்து பண்ணுற ப்ராடக்ட்டு. இது எல்லாமே வீட்டிலேருந்து நம்மளுக்கு நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து பண்ண முடியாதுனால நம்ம மட்டை எல்லாமே வீட்டில் போய் கொடுத்துருவோம். அவங்க வந்து வீட்டிலேருந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு சொல்லிடுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தான் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி இந்த இதுமேவும் நம்ம ஜடையுமே இதே மாதிரி வீட்டிலேருந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நார் வந்து வீட்டுக்கு கொடுத்துருவோம். அதை வந்து இந்த மாதிரி ஜடை மாதிரி பின்னி இந்த மாதிரி மேலே வந்து வாலில் வந்து ஒரு ஹாலில் இல்லைன்னா வெளியில் ஏதாவது நம்ம வீட்டுக்கு வெளியில் டிசைனாக பால்கனியில் இந்த மாதிரி தொங்க வைக்கிறதுக்காக இது பண்ணுறோம். இதில் தான் இந்த மாதிரி பின்னுனதை இதை வந்து இதில் வந்து உள்ளே வந்து வச்சுருவோம். இந்த மாதிரி வச்சு இதில் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவர் பாட்டு ஏதாவது எடுத்து நம்ம பூ இந்த மாதிரி டிசைனை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஹாலில் மாட்டிக்கலாம். இல்லைன்னா வெளில வந்து பால்கனியில் ஏதாவது ஒரு இதாக மாட்டிக்கலாம் நம்ம டிசைனாக. இது எல்லாமே ஃபுல் அண்ட் வாழை நார் மட்டும். இது வாழை பட்டையில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து வாழை நாரை வந்து ஜடையாக பின்னி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே கைவினை பொருட்கள். இதுவும் வீட்டிலேருந்து நிறையா பெண்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம இப்போது இந்த வாழை நார்லேருந்து எப்படிலாம் கைவினை பொருள் பண்ணுறோம், இந்த வாழை நாரை எப்படிலாம் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம், அதை நம்ம பிளாஸ்டிக்கு மாற்றாகவும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு மாற்று பொருள் என்னென்ன நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிய வச்சுருக்கேன். ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கிராமப்புற பெண்களாக இருக்கட்டும், இல்லை வந்து தொழில் முனைவராக உருவாகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து எல்லா துறைகள்லேயும் எல்லா விதமான தொழில் வாய்ப்புகள் பெருகி கிடக்கு. அதில் வந்து குறிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு தொழில் பார்க்கும்போது இந்த தொழில் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறனாலையோ இல்லை எங்ககிட்ட இருந்து முறையான பயிற்சி பெற்று எங்கள் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறனாலையோ இதன் மூலம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருவாயை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். எதுக்காக அப்படின்னா, வாழை மரம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே அதிகப்படியாக ஏற்றுமதி ஆகிறது நம்ம தமிழ்நாட்டில் தான். குறிப்பாக எங்கள் தேனி மாவட்டத்தில் மாதிரி எல்லா மாவட்டங்களையும் வாழை மரம் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணியிருக்கோம். அந்த வீணாக போகக்கூடிய வாழை மரத்தை எடுத்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் பண்ணுறோம். இந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை முறையாக நீங்கள் பின்பற்றி அதன் மூலம் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் நீங்களும் சந்தைப்படுத்துங்க. நாங்களும் அதுக்கு ஒரு பெரிதும் உறுதுணையாக இருக்கோம். நிச்சயமாக அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளில் இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டுடைய தொழில் வந்து எடுத்து நீங்கள் பண்ணுறனால நிச்சயமாக ஒரு நிரந்தரமான வருவாயை உருவாக்க முடியும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலம் உங்களை தெரியப்படுத்திக்கிறேன்.